சுமானக மக்கள் சொன்னவங்க எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்துட்டு தாறு மாதிரி. இந்த ப்ரோமோல 2 விஷயங்கள் நீ நோட் பண்ணிருப்பீங்க. ஒண்ணு, அர்ச்சனா வந்து விசித்ரா மேல ஏன் கோவப்பட்ட, எனக்கு ஏன் அவ்வளவு கோவம் வந்துச்சு அப்படிங்கறது ஓப்பனா சொல்றாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா பிஆர் எல்லாம் சொன்னதுக்கெல்லாம் கோவம் வரவே இல்லை, ஏன்னா அதெல்லாம் ஈஸியா தட்டி விட்டு போயிட்டாங்க. பட் அர்ச்சனாக்கு வந்து விசித்ரா மேல கோவம் வந்து காரணம் அந்த ஃபேக் அப்படிங்கிற வேட தேவையில்லாம யூஸ் பண்ணாங்க. அதனாலதான். 2வது விஷயம், அர்ச்சனா கால்ல என்ன ப்ரோ ஏதோ பெரிய ஷூ மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அது என்ன நான் சொல்றேன். ஆக்சுவலா அது வந்து ரெட் கார்பெட். ஹாட் ஸ்டார்ல வந்து ஃபேன் ஜோன்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒரு போல் மாதிரி வச்சிருந்தாங்க. இந்த வீட்டுக்குள்ள ரெட் கார்பெட் வந்து யாருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், யாருக்கு கொடுக்கலாம் வர போற வாரங்கள் அப்படின்னு கேட்டதுல வந்து அர்ச்சனாக்கு வந்து மக்கள் எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அப்ப அது மக்கள் தான்ப்பா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கும் போயிட்டு பிஆர் ஓட்டு போட்டாங்க அப்படிலாம் கதறாதீங்க. நீங்க நைட்டு கண்டிப்பா ஒரு ஆள் கண்ணாடி போட்டு வந்து கதறோம். தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே மக்கள் ஓட்டு தான். ஹாட் ஸ்டார்லாம் எவனும் காசு செலவு பண்ணி அவ்வளவு லாகின் எல்லாம் பண்ணி ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, அது மக்கள் போட்ட ஓட்டு தான். சோ அந்த வகையில ரெட் கார்பெட் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் 3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறது. பட் அப்ளை பண்ணவே இல்லை, இந்த வீட்டுக்குள்ள அது கொடுக்கவே இல்லை. பட் ரீசெண்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த வீட்டுக்குள்ள யார் இன்விசிபிள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாயாக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க உடனே. என்னடா அதை மட்டும் நீங்க வேகமா அப்ளை பண்றீங்க, அர்ச்சனாக்கு இதை எங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருந்தோம். அந்த வகையில இரு கொடுக்குறேன், சம்பவத்தை கரெக்டா ஒரு நேரம் வைக்கிறேன் பாரு, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி டப்புன்னு இன்னைக்கு ஒரு காலையில ஒரு பிரச்சனை வர போச்சு அர்ச்சனாக்கும் விசித்ராக்கும். அந்த பிரச்சனையோட பிரச்சனையா டப்புன்னு இந்த டாஸ்க கொடுத்துட்டாங்க. என்ன டாஸ்க்னா நீ கவனிச்சிருப்பேன், ரெட் கார்பெட். இது வந்து யார் விரிக்கணும்னா மாயா விசித்ரா, இவங்க 2 பேரும் தான் விரிக்கணுமா, மத்த யாரும் விரிக்க கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. வேற லெவல் சம்பவம், வேற லெவல் சம்பவம். விசித்ரா என்ன வாய் பேசிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணை பார்த்து மார்க் பண்றது, கிண்டல் பண்றது, நையாண்டி தனம் பண்றது, ஃபேக்குன்னு சொல்றது, என்ன அட்டகாசம் பண்ணீங்க. அதுக்கு பிக் பாஸ் கரெக்டா ஒரு ஆப் வச்சாரு, எல்லாம் நீங்க அவங்க காலு கீழே தாண்டா விர்றா பாய விர்றா அப்படி சொல்லி 2 கார்பெட் கொடுத்துட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு லென்த்தி கார்பெட்டா இருந்துச்சு, அது வந்து விரிச்சு இழுத்து அந்த மாதிரிலாம் ஒரு ஃபன் பட்டாங்க. அதனால சின்ன சின்ன கார்பெட்டா இருக்கணும், அங்கேயுமா போட்டு 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 நடக்கணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. பட் இதுல வந்து அர்ச்சனா வந்து வேணாம், நான் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் இவங்க எல்லாம் சேர்ந்து இல்லமா இது ஒரு ஃபன் டாஸ்க், நான் ஃபன்னா எடுத்துக்கோ அப்படி சொல்லும் போது சரி ஓகே அப்பனா விசித்ரா வேணாம், விசித்ரா அம்மா பண்ண வேணாம், அவங்க ஒரு பெரிய ஆள், அவங்க பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்பவும் அந்த பொண்ணு விசித்ராக்கு மரியாதை கொடுக்குது. புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, அப்பவும் மரியாதை கொடுத்து வேற யாரா பண்ணுங்க அப்படின்னா அப்ப பூர்ணிமா நான் பண்றேன்ட்டாங்க. சோ மாயா பூர்ணிமா 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடியல, ரொம்ப நேரம் அவங்களால போட முடியல. உடனே அர்ச்சனாவே சரி இதை ஷூ மாதிரி மடிச்சு ஒரு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கார்பெட்டை ஷூ மாதிரி மடிச்சு காலில் போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆண்டவன் இருக்காண்டா. சோ 3வது ப்ரோமோல பாத்தீங்கன்னா மாயா வந்து விசித்ரா பத்தி சொல்றேன். விசித்ரா வந்து இதனாலதான் அவங்க மேல கோவப்பட்டாங்க. பட் நீங்க நிறைய வார்த்தைகள் விட்டீங்க தெரியுமா, அவங்க வந்து ஃபேக்கு, உங்களோட பாசம் காட்டுனது ஃபேக், அது எல்லாமே ஃபேக் நீங்க சொல்றீங்களா, அது அப்படி இல்ல, அது வந்து ஏத்துக்கோங்க, அது அப்பப்போ வந்து உங்களோட பாசம் காட்டுறாங்கன்னா அதை அப்படி ஏத்துக்கோங்க, பட் அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு மாயா வந்து சப்போர்ட் பண்றாங்க. பட் நான் இப்பவும் சொல்றேன், அர்ச்சனா கோவப்பட்டது வந்து பிஆருக்குலாம் இல்ல, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது ஒரு சாதாரண மேட்ரு, எல்லாருமே மீடியால இருக்க பர்சன்ஸ் அதை வச்சிருப்பாங்க. பட் அது நீங்க பெருசா எடுத்து பேசுறீங்கன்னா தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அர்ச்சனா அங்க கோவப்பட்டது நல்லா தெரிஞ்சிடும். இவங்க வந்து நோட்ஸ் போட்டு வந்து பண்றாங்க, எல்லாமே ஃபேக்கா இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் கோவப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா 2-3 நாளா நீ என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்க, நீ மட்டும் தான் நல்லா இருக்க, நீ மட்டும் தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட பேசுற, சடனா ஒரு டாஸ்க் வரும்போது நீ தான் ஃபேக்குன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத ரியாக்ட் பண்றேன். சோ இவங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஓகே. என்னோட பேரண்ட்ஸ் வரும்போது எல்லார்ட்டுமே நல்லா பேசிருக்காங்க, எல்லாம் ஓகேவா இருந்துட்டு சடனா ஒரு டாஸ்க் வரும்போது அந்த டாஸ்க்ல நான் ஃபேக் அப்படி சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஏதோ நான் நோட் போட்டு வந்து அப்படியே அப்ளை பண்ண மாதிரி சொல்றேன், எப்படி அப்ளை பண்ண முடியும்? வாரம் இவங்களே எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க. சோ இவங்க ஒரு நோட் போட்டு வந்தாலுமே இப்ப நிறைய பேர் குறிச்சா தான் பிடிச்சிக்கிறாங்க, நோட் போட்டு வந்து உள்ள அப்ளை பண்றேன், எப்படி அப்ளை பண்ண முடியும்? இப்ப வீட்டுக்குள்ள மாயா பூர்ணிமா ஒரு செட்டை நமக்கு ஒரு வாரம் தெரியறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரத்தை பேஸ் பண்ணி ஒரு நோட் போட்டு நம்ம உள்ள போறோம். ஆனா அடுத்த வாரமே அவங்க எல்லாம் பாசமா பாடுறாங்க, அப்படிங்கும்போது அந்த நோட் நமக்கு செல்லுபடி ஆகாது. ஐயோ பாசமா இருக்காங்களே, அப்ப இவங்களோட சண்டை போட நம்மளும் பாசமா தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நோட் போட்டு உள்ள போய் பண்ண முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, யாரோ ஒருத்தவங்க நோட் போட்டு அப்படின்னு இது பண்ணிட்டா நோட் போட்டுலாம் உள்ள போய் வாழ முடியாது. அது பிக் பாஸ் வீட்ல அப்பெல்லாம் இருக்க முடியாது. நீ எப்படி எதிர்பார்த்து போறியோ அதுக்கு ஆப்போசிட்டா அந்த வீட்டுக்குள்ள நடக்கும். அந்த வகையில அதுதான் அர்ச்சனா கோவம், அதுதான் அவங்க ஓப்பனா சொல்றாங்க, எனக்கு அதுதான் கோவம், இவங்க இப்படி பேசுறதா எனக்கு கோவமா இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா அவனு சொல்றாங்க, பாருங்க சரி ஓகே விடுங்க, அவங்க வந்து நீ கோவப்பட்டியா உன்கிட்ட பேசலாமான்னு சொல்லி எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, பேசலாம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அதை சமாதானப்படுத்த மாதிரி பண்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா வந்து இருக்க போற இந்த 1 வாரங்கள் அமைதியா யார்கிட்டையும் பேசாம சாந்தமா அமைதியா இருந்தாலே போதும். மக்களுக்கான ஓட்டுகள் கரெக்டா விழுந்துட்டு இருக்கு. மக்கள் யாரை டைட்டில் வின் பண்ண வைப்பாங்கன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். யாரை வின் பண்ண வைக்க போறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பார்க்கலாம்.